மதுரை மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கத்தின் பொன்விழா ஆண்டின் ஐம்பெரும் விழாவின் தலைமை பெறப்பட்டுள்ள மதுரை மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கத்தின் தலைவர் திரு ரவீந்திரன் அவர்களே மற்றும் இந்த ஐம்பெரும் விழாவுக்கு நமது குலக்கொடியை ஏற்றி இங்கே சிறைப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் மாநில தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கைத்தறி கதிரவன் உயர் திரு KPK செல்வராஜ் ஐயா அவர்களே, மற்றும் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் குமரகுருபரன் அவர்களே, மற்றும் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் மாநில பொருளாளரும் மதுரை மாவட்டத்தின் மண்ணின் மைதானமான முன்னாள் மாவட்ட தலைவர் என்னால் மாவட்டத்தின் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான உயர் திரு காந்தி மாமா அவர்களே, மற்றும் மதுரை மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கத்தின் மாவட்ட செயலாளர் உயர் திரு பி திருநாகரசு அவர்களே, மதுரை மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கத்தின் மாவட்ட பொருளாளர் உதயகுமார் அவர்களே, மற்றும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மதிப்புமிகு சோமசுந்தரம் அவர்களே, ராமசுப்பிரமணியம் அவர்களே, கனகராஜ் அவர்களே, கந்தசாமி அவர்களே, முத்துவேல் அவர்களே, மற்றும் நமது தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் முன்னாள் மாநில தலைவர் ஐயா கல்வி காவலர் நெசவாளர் நேசன், போற்றுதலுக்குரிய தெய்வ திரு ஜே சுத்தானந்தனம் ஐயா அவர்களின் துணைவியார், ஈரோடு மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கத்தின் பொருளாளர் பொதுக்குழு உறுப்பினர் உயர் திரு வசந்தா சுத்தானந்தம் அம்மா அவர்களே, மற்றும் முன்னாள் மகளிரணி அமைப்பாளர் மாவட்ட தலைவர் கல்விலி செல்வராஜ் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள தென்காசி மாவட்ட தலைவர் TSA சுப்பிரமணியம் அவர்களே, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய செயலாளர் குணசேகரன் அவர்களே, பொருளாளர் மோகன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் முத்துமாரி லோகநாதன் அவர்களே, தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பல மாணிக்கவாசம் அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட தலைவர் திரு வி தண்டபாணி அவர்களே, விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தலைவர் GS முருகன் அவர்களே, இங்கே சிறப்பு விருந்தினராக இந்த மடிசியா அரங்கத்தின் முன்னாள் தலைவர் SK ராமச்சந்திரன் அவர்களே, தொழிலதிபர் சத்யா ஸ்ரீதர் அவர்களே, BVCR MK முருகேசன் என்கிற மணிகண்டன் அவர்களே, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய திண்டுக்கல் மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் SKC சண்முகல் மாமா அவர்களே, மற்றும் திண்டுக்கல் மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கத்தின் செயலாளர் அருமை மாமா பரவசம் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள மதுரை மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கத்தின் மாவட்ட கிளைச்சங்க நிர்வாகிகளே, மதுரை மாவட்ட உறவுமுறை தலைவர்களே, நாட்டாமைக்காரர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, நமது செங்குந்த சொந்தங்களே, உங்கள் அனைவரையும்
இந்த ஐம்பெரும் விழாவில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் இந்த பொன்விழா ஆண்டில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொன்விழாவை நமது உங்க மதுரை மாவட்டத்துடைய தலைவர் ரவீந்திரன் அவர்கள் இந்த மாவட்ட சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுடனும் உறவுமுறைகளுடனும் கலந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக அவருடைய சொந்த வேலையை கவனிக்காமல் முழுக்க முழுக்க இந்த சங்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்து இந்த பொன்விழாவை உங்களுடன் இணைந்து பாராட்டக்கூடிய அளவில் மிக விமர்சையாக நடத்தி உள்ளார். அவருக்கு முதற்கண் இந்த ஈரோடு மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கத்தின் சார்பில் அவர் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே அவருக்கும் அவருடன் சேர்ந்து பணியாற்றிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தெரிவித்துக் கொள்வதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு சங்கம் ஒரு 50 ஆண்டுகள் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் இவ்வளவு உயிர்ப்புடன் எழுச்சியுடன் நடந்து வந்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நமது ஜேஎஸ் அம்மா அவர்கள், ஜேஎஸ் அம்மாவுடைய துணைவியார் வசந்தா சுதானந்தம்மா அவர்கள் கூறியது போல் எங்கள் மாவட்டத்தில் இருந்த ஜேஎஸ் அவர்களுடைய மிகவும் பிரியமான மாவட்டம் இந்த மதுரை மாவட்டம். அவருடைய இதயத்திலே இருந்த மாவட்டம், அவர் அதிகம் விரும்பக்கூடிய மாவட்டத்தில் ஒன்று இந்த மதுரை மாவட்டம். அதனால் நாங்கள் பொன்விழா என்று சொன்னவுடன் நாங்கள் என்ன தேதினாலும் நாங்க வர தயாராக இருக்கிறோம் என்பதை முதல்ல எங்களுக்கு தேதி கேட்கும் போதே நாங்கள் சொல்லிட்டோம். ஏன்னா இந்த மாவட்டம் வந்து எங்களுடைய மாவட்டமாக நாங்கள் கருதிக்கிறோம். ஏன்னா எங்க தலைவர் ஜெயேஷ் அவர்கள் விரும்பி வந்து இங்க பயணித்து நமது சமுதாய சொந்தம் கூட என்றென்றும் உருவாடி வந்த மாவட்டமாக இருந்ததால் எங்களுக்கும் இந்த மாவட்டத்துக்கும் அதிகமான உறவும் நட்பும் தொடர்ந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நமது மாநில பொருளாளர் திரு காந்தி மாமா அவர்கள் கூறியது போல் இந்த ஈரோடு மாவட்டத்திலேயே இந்த செங்குந்தன் பிசினஸ் என்ற ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி ஒரு 6 மாத காலங்கள் மிக வெற்றிகரமாக நடத்தி வருகிறோம். நமது சமுதாயத்தை சேர்ந்த தொழில் புரியக்கூடிய இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் அனைவரையும் இணைத்து மாதத்துக்கு 2 கூட்டங்கள் தொடர்ந்து நடத்தி இன்று குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்திலே ஒரு 20 கோடிக்கு மேலான வர்த்தகம் நமது சமுதாயத்திற்குள்ளேயே நடைபெற்றுள்ளது. அது எப்படி என்றாலும் ஒரு நம்ம சுயசார்பு கொள்கை, நம்ம இந்திய இப்ப பிரதமர் சொல்ற மாதிரி நம்ம நாட்டுல தயாரிக்கிற பொருளை நம்ம வாங்கணும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அந்த கோரிக்கையின் பாரு முதல்ல வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தொழில், ஒரு ஏசி மெக்கானிக்கா இருக்கலாம், ஒரு யூபிஎஸ் பேட்டரி வச்சிருக்கலாம் இருக்கலாம், சிறு தொழில் இருந்து பெருதொழில் வரைக்கும் அவர்கள் நாம வந்து தொடர்பு கொண்டு அவரை நம்முடைய தொடர்ந்து கூட்டங்கள் நடத்தி அவருடைய வியாபாரத்துடைய தன்மையை நமது சமுதாயத்தினுடைய தெரியப்படுத்தி முதல் முன்னுரிமை நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து முயற்சியில வந்து இன்னைக்கு ஒரு 6 மாதத்துல ஒரு 20 கோடிகள் மேல் நம்ம வந்து வர்த்தகத்தை நடத்தி வெற்றிகரமாக நடத்தி வருகிறோம். நம்ம மாநில பொருளாளர் அவர்களும் ரவீந்திரன் மாமா அவர்களும் எங்க இந்த பொன்விழா ஆண்டு விழா முடிந்தோனையும் நாங்கள் மதுரை மாவட்டத்திலேயே தொடங்க தயாராக இருக்கிறோம் என்று கூறியுள்ளார்கள். அவருக்கு நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டத்தின் சார்பாக இந்த செங்குந்தன் பிசினஸ் இந்த அமைப்பை இங்க மதுரையில் துவங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்களே வந்திருந்து உங்களுக்கு செயல்படுத்தி தர தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த தருணத்திலே உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதே போல் தமிழ்நாட்டிலேயே எங்கேயும் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஊர்ல இருப்போம், ஒரு சேர்ந்து ஒரு கிளை சங்கங்கள் ஆரம்பிச்சிருப்போம், அது மூலமா மாவட்ட சங்கம் இருக்கும். இங்க இந்த மதுரை மாவட்டம் மட்டும்தான் அந்த உறவுமுறை ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கும் உறவுமுறையை இணைத்து ஒரு மாவட்ட சங்கத்தை உருவாக்கி மாநில சங்கத்துடன் இணைந்துள்ளார்கள். இந்த உறவுமுறையினுடைய வந்து பாண்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம ரத்தத்திலேயே ஊறி போன மாதிரி நம்ம எப்படி ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம குலதெய்வம் இருக்கும் அந்த மாதிரி கோயில் இருக்கு. இந்த மாதிரி தான் நாங்க பார்த்து வந்தோம். இங்க வந்து விசாரிக்கும் போது தொடர்பு கொண்டு நாங்க தொடர்ந்து காந்தி மாவட்டம் ரவீந்திரன் மாவட்டத்தில் பேசுறப்ப அந்த உறவுமுறை சங்கத்தை இணைத்து ஒரு மாவட்ட சங்கத்தை தொடர்ந்து ஒரு 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடத்தி வருவது மிக பெருமைக்குரிய விஷயம். என்னன்னா இது இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இந்த உறவுமுறை சங்கம் வந்து உங்க ஜெனரேஷன் 50 ஆண்டுகள் வந்திருக்கா, 100 ஆண்டுகள் கடந்து இந்த சங்கம்
கண்டிப்பாகவும் இருக்கும் என்பதை இந்த உறவுமுறையின் மூலம் நீங்கள் நிரூபித்துள்ளீர்கள் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அதற்கான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த மதுரை மாவட்டம் என்பது வீரத்துக்கும் தமிழுக்கும் சங்கம் அமைத்து வீரம் கல்வி இது எல்லாத்திலையும் மிக சிறந்து விளங்கிய சமூகம் நம் செங்குன்ற சமூகம் மதுரை மாவட்டத்திலேயே. அதே போல் நம்ம அடுத்து வர நம்ம ஜெனரேஷனுக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம செங்குந்த சமுதாயத்தின் வரலாற்றுகளை சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் அடிக்கடி எல்லாம் போகக்கூடிய அனைத்து கூட்டங்களிலும் சொல்லி வந்தது போல் இன்றைய காலையிலேயே நாம் யார் எங்கிருந்து தோன்றினோம் அப்படிங்கிறத வந்து நம்ம மாவட்ட தலைவர் ஒரு 10-15 நிமிஷம் வீடியோவா ஏறி போட்டு இங்க காமிச்சது எங்களுக்கு எல்லாம் மிகவும் பெரும் மகிழ்ச்சியா இருக்கிறது. ஏன்னா நம்ம அடுத்து வர ஜெனரேஷனுக்கு வந்து நாம யாருன்னே சொல்லி வளர்க்கலைன்னா நம்ம பெரியவங்க அடுத்து யாருன்னே தெரியாம போயிடும். செங்குந்தர் யாரு அப்படின்னு தெரியாது. இப்ப யாருமே நம்ம சமுதாய பெயரே சொல்றது இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம யாரும் தெரியாது. நம்ம சொந்தக்காரரே வெளியூர்ல இருந்து ஒரு வந்திருந்தா கூட செங்குந்த முதலியாரான்னு தெரியாது. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து செங்குந்த கைக்கோள முதலியார் என்பதை நமது சமுதாயத்துக்குடைய அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதையும் இந்த தருணத்திலே உங்களுக்கு எல்லாம் எனது கோரிக்கையாக வைக்கிறேன். நாம் யாருன்னா செங்குந்த நவ வீரர்கள் சிவபெருமானின் பார்வைப்பட்டு பார்வதியின் சிலம்பில் இருந்து தோன்றிய நவ வீரர்கள் வீரமாக உள்ளிட்ட நவ வீரர்களுடைய வம்சம் தான் நாம. அந்த நவ வீரர்கள் எதுக்கு படைக்கப்பட்டாங்க? சூரபத்மனை கொல்ல முருகனுக்கு துணையாக அந்த போர் புரிய துணையாக அந்த சூரபத்மனை கொல்லவும் முருகனுக்கு துணையாக படைக்கப்பட்ட வம்சம் தான் நாம. அதனுடைய வம்சாவளி தான் வீரபாகத்துடைய வம்சாவளி தான் நம்ம செங்குந்த கைக்கோள முதலியார்கள் என்பதை நமது அடுத்து வர தலைமுறையினருக்கு நீங்க எல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது எம்எல்ஏ அவர்கள் கூறியது போல் அண்ணாவை பத்தி சில கருத்துக்களை சொன்னார். அண்ணா அவர்களை பத்தி கருத்துக்கள் நம்ம சொல்லும் போது ஒரு 2-3 கருத்தை நானும் இந்த நேரத்தில் உங்களிடம் பதிவு பண்ண கடமைப்பட்டுள்ளேன். அதாவது இன்னைக்கு ஒரு பொதுவா நம்ம சமுதாய அரசியல சொல்ல போனா காமராஜர் மட்டுமே எளிமையானவர். காமராஜர் சாகிறப்ப ஒரு பெட்டி இருந்தது, 4 தூண்டு இருந்தது, 25 பணம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா சாகும் போதும் அவருக்கு எந்த விதமான பணமும் இல்லை. அது அழுக்கு வேட்டி 4 வேட்டி சட்டை தான் மட்டும்தான் இருந்தது. அவர் எந்த வாகனம் எதுவுமே கிடையாது. அண்ணாட்ட மிகவும் எளிமையாக முதலமைச்சராக இருந்து வாழ்ந்து மறைந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதே போல் வந்து என்னன்னா காமராஜருக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சராக கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த யாரும் நம்ம செங்குந்த சமுதாயம் தான். அவர் வந்து சிவகங்கையில் பிறந்திருந்தாலும் கூட சிவகாசியில் பிறந்திருந்தாலும் கூட அவருக்கு வந்து முதலமைச்சராக கூடிய எந்த எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ணி தரல. குடியாத்தத்தில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏ தான் ராஜினாமா பண்ணி இடைத்தேர்தலில் நம்ம செங்குந்த கைக்கோள முதலியாருக்கு அதிகம் வசிக்கக்கூடிய தொகுதியில் காமராஜர் நிக்க வைத்து நம்முடைய மாநிலத்தின் முன்னாள் தலைவர் திரு சண்முகனார் அவர்களுடைய முழு ஏற்பாட்டிலே போய் அவர் முழு பிரச்சாரத்தில் தான் நம்ம காமராஜர் அவர்கள் அந்த தொகுதியில் செங்குந்த கைக்கோள முதலியார் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதியில் உண்டான குடியாத்தல் இன்னும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரானார். இதை யாருமே நம்ம பேசுறது இல்லை, நம்ம யாரும் சொல்றது இல்லை. காமராஜர் எளிமையான முதலமைச்சரானார். யார் ஜெயிக்க வச்சா காமராஜரை? அவங்க சிவகாசியில் அவர் நின்று தோத்துட்டார். அதுக்கப்புறம் அவர் அரசியல்ல பாத்தீங்கன்னா அவங்க சொந்த மக்களே அவரை தோக்கடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம சமுதாய மக்கள் எப்பவும் விசுவாசத்துக்கு பெயர் போனவர்கள். நம்ம சமுதாய தலைவர்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக அண்ணா அவர்கள் அன்னைக்கு வந்து கேண்டிடேட் நிறுத்தல. காமராஜர் எதிர்த்து கேண்டிடேட் நிறுத்தாம அன்னைக்கு வந்து நம்ம குடியாத்தத்துல வந்து நின்று ஜெயிக்க வைக்க காரணமாக இருந்தவர் நம்ம செங்குந்த கைக்கோள முதலியார். அதே போல இந்த கக்கன் பத்தி சொல்லும் போது கக்கன் வந்து 2 முறை நம்ம காமராஜர் அவர்கள் வந்து எம்எல்ஏவை நிறுத்திருக்காரு. பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் பெரிய பெரிய துறையை கவனிச்சிருக்காரு. ராஜ் திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனால் அந்த 2 முறையும் காமராஜர் அவர்கள் நம்ம முன்னாள் நம்ம தென்னிந்திய செங்குந்த மாநில சண்முகனார் அவர்களிடம் திருப்பத்தூரை சேர்ந்த சண்முகனார் அவர்களிடம் கக்கன் அவர்களை நீங்கள் தான் ஜெயிக்க வச்சு கூட்டி வர வேண்டும் என்று சொல்லி அனைத்து தேர்தல் செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு நமது சமுதாயத்தை சேர்ந்தவர் 2 முறையும் அவர் எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தார் என்ற இந்த தருணத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் நம் சமுதாயம் வந்து எந்த ஒரு சமுதாயத்துக்கும் நம் குறைவானவர்கள் யாரை விட மேலாவது என்று எந்த நேரத்தில் நாம் சொல்லிக் கொள்வதில்லை. ஏன்னா நம்ம இந்த சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கிய சமுதாயமே நம் செங்குந்த சமுதாயம் தான். அதுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மட்டுமே
இந்த இடுப்புல கட்டின துண்டி இக்கத்துல வச்ச துண்டி தோல்ல போட வச்சது யாருன்னா நம்ம பேர் இருக்கிற அண்ணா. அவர் திராவிடத்தை வளர்த்தி அந்த துண்டை தோளில் போட வைத்து என்ன அழகு பார்த்த சாதாரண ஒரு குடியாளனை தோளில் போட வைத்து மிகப்பெரிய இடத்தில் எம்எல்ஏ மந்திரி ஆகக்கூடிய அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள். அது போல இன்றைய சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல அரசியல் நம்ம யாரும் எம்எல்ஏ மந்திரி எல்லாம் ஆக முடியலன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு 5000 பேர், ஒரு தொகுதியில 5000 பேர் 10,000 பேர் இருக்கிறோம். நம்ம அவர் காந்தி மாமாட்ட கேட்டப்ப எத்தனை தொகுதிங்க எவ்வளவு பேர் இருக்குன்னா ஒரு சில தொகுதியில 20,000 பேர் இருக்கிறோம், 5000 பேர் இருக்கிறோம். ஆனால் இந்த 20,000 பேர் 5000 பேர் தான் யார் வெற்றி பெற வேண்டும் யார் தோற்க வேண்டும் என்பதை முடிவு பண்ணக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாமல் தான். ஏன்னா நீங்க என்ன மெஜாரிட்டியான சமூகம் 2 கட்சியில் நின்னாலும் தேவர்னா 2 தேவர் நிறுத்துவாங்க, நாடார்னா 2 நாடா நிறுத்துவாங்க, தேவர்கள் எல்லாம் 2 நிறுத்துவாங்க. ஆனா யார் வெற்றி பெற வேண்டும் என்றதை முடிவெடுக்கக்கூடிய சமூகமாக இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம செங்குந்த கைகோள சமூகம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதற்காக நம்ம சமுதாயத்துக்கான கோரிக்கை இந்த மதுரை மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கம் வரக்கூடிய அரசியல் கட்சியிடம் அணுகி நம்ம உறவுமுறை ஒரு கட்டமைப்பு இருப்பதால் அரசியலில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுதான் யார் வெற்றி பெறுவார்கள் தோல்வி அடைவார்கள் என்பதை முடிவு பண்ணக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் இந்த மாவட்ட சங்கத்துக்கு கட்டுப்பட்டு மாவட்ட சங்கம் என்ன முடிவெடுக்கிறதோ அந்த தேர்தல் நேரத்தில் நமது சமூகத்துக்கான விழிப்புணர்வையும் நமக்கான தேவைகளையும் செய்து கொடுக்கக்கூடிய யார் உறுதியும் உத்தரவாதம் தெரியாதோ அவருக்குத்தான் வாக்களிப்போம். நாம எந்த கட்சியிலும் அந்த சமூக ரீதியாக நம் சமூகம் யாருக்கு கட்டளையிடுகிறதோ அதற்காகத்தான் நாம் வாக்களிப்போம் என்று உறுதியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த மாவட்ட மாநாடு மாநில மாநாடு கிட்டத்தட்ட 1995 இந்த 18வது மாநில மாநாட்டை ஜேஎஸ் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும் போது இங்கே அனைத்து சமூகமும் வியந்து பார்க்கும் அளவுக்கு மிக பிரம்மாண்டமான 2 நாள் மாநாட்டை மிக வெற்றிகரமாக நடத்தி அதை எங்களுக்கு எல்லாம் நாங்க சின்ன பையன் எங்களுக்கு தெரியாது. ஆனா இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் இந்த மதுரை மறந்த மாநாடு மிக பிரம்மாண்டமான மாநாடு அப்படிங்கிறது இன்னும் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு சொல்லாக இருக்கிறது என்பதை உங்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சி அடைகிறோம். என்னன்னா அன்னைக்கு இந்த மதுரையில் பார்த்தா எந்த சமூக ரீதியாக மாநாடு நடத்தினாலும் இதை ஒரு உதாரணமாக என்கிட்ட சொன்னாங்க. மாநாடு கடை சதி போயிருவாங்க. நம்ம செங்குந்த கைகோள முதலிகள் நம்ம தென்னிந்திய செங்குந்த மகாஜனங்க மாநில மாநாடு நடக்கும் போதுதான் எந்த விதமான கலவரமும் எந்த விதமான மக்களுக்கு பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் மிக சிறப்பாக நடந்த மாநாடு எதென்றால் நம்ம 18வது மாநில மாநாடு 1995 நடந்த 18வது மாநில மாநாடு என்பதை இந்த நேரத்தில் நினைவுகூர நான் கடமைப்பட்டுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இங்கே நமது அடுத்த தலைமுறையினருக்கு நமது சமுதாய ரீதியான எண்ணங்களை நாம் சமுதாய முன்னோர்களின் வாழ்க்கை வரலாறுகளை முன்னோர்கள் சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அடுத்து நம்ம புதிய தலைமுறைகளுக்கு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு நீங்க கல்வியில் இந்த கல்வி இருந்தால் மட்டுமே நாம் அடுத்ததுக்கான பொருளாதார வளர்ச்சி அரசியல் அதிகாரம் அனைத்தையும் பெற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. என்னன்னா இடஒதுக்கீடு இல்லாத காலத்தில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க பெரிய பெரிய பதவியில் நம்ம இருந்தோம். இன்னைக்கு எண்ணி பார்த்தால் அரசு பதவிக்கு செல்வது நம்ம சமுதாயம் மட்டுமே மிக 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 குறைவாக உள்ளது. நம்ம ஒரு காலத்துல எல்லா செக்ரட்டரியேட்ல இருந்து ஐஏஎஸ்ல இருந்து ஐபிஎஸ்ல இருந்து கீழே தாசில்தார் வரைக்கும் டிஆர்ஓ வரைக்கும் நிறைய பதவி அரசு பதவியில் இருந்தோம். ஆனா இடஒதுக்கீடு என்று வந்த காலத்தில் அப்புறம் தான் நாம நம்ம சமுதாயம் பின்தங்கி உள்ளோம். அந்த பின்தங்கி உள்ள இந்த காலத்தில் நமது மாணவர்களிடம் நீங்க எடுத்து கூறி தொடர்ந்து நல்ல படிப்பை நீங்கள் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள நமது மாநில முன்னாள் தலைவர் என்பி நாச்சிமுத்தையார்கள் இருக்கும் போது நம்ம கைத்தறி நெசவாளர் இருக்கும்போது நெசவாளர் சமூகம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது கூட்டுறவு சங்கங்களை ஆரம்பித்து கூட்டுறவு சங்கம் மூலம் நமது கைத்தறி துறையை மேம்படுத்த துணிகளை விற்க சங்கங்களை ஏற்படுத்தினால் அதன் மூலம் ஒரு சமூகம் அந்த நேரத்தில் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சாதாரண ஒரு முன்னேற்றத்தை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பவர்லூம் ஜெட்லூம் ஏர்லூம் வந்ததுக்கு அப்புறம் அது கைத்தறி நம்ம ஜவுளித்துறையில நம்ம ரொம்ப பின்னடங்கி போயிட்டோம். அதுக்கப்புறம் நமது மாநில முன்னாள் தலைவர் நெசவாளர் நேசன் ஜெயசையா அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம சமூகம் கல்வியில் முன்னேறினால் மட்டுமே முன்னேற முடியும், தறிக்குழுக்கு இருக்கக்கூடிய சமூகம் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று போகக்கூடிய அனைத்து கூட்டங்களிலும் நம்ம மாணவ செல்வங்களுக்கு அறிவுரை கூறி அவர் ஈரோட்டிலே ஆரம்பிக்கப்பட்ட என்பெண் கல்லூரி நமது செங்குந்தர் பொறியியல் கல்லூரி போன்ற கல்லூரிகளில் ஏழை மாணவர்களுக்கு நம்ம சமுதாய தமிழ்நாட்டிலிருந்து எங்க வந்தாலும் குறைந்த கட்டணத்தில் வசதியா இல்லாதவர்களுக்கு குறைந்த கட்டணம் ரொம்ப
அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு எல்லாம் கல்வி கட்டணம் கூட, விடுதி கட்டணம் கூட வாங்காம நிறைய மாணவர்களை படிக்க வைத்து இன்றைய அவர்கள் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி 2 டிகிரி படிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த காலத்தில் நம்ம ஜெயசே அவர்கள் போன அனைத்து கூட்டங்களிலும் படிங்க படிங்க, பசங்களை படிக்க வைங்க, தறிக்குழியில் தள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே இந்த நம்ம சமூகம் தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி ஆர்ட்ஸ் இந்த மாதிரி படிச்சு ஒரு இன்னைக்கு ஓரளவுக்கு பிரைவேட் வேலைக்கு போற அளவுக்கு சில பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் இருக்கிற அளவுக்கு காரணம் வந்தாரு எனக்கு மாநில தலைவர் ஜெயசே அவர்கள் இந்த தருணத்திலே நினைவு கூற விரும்புகிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு, இன்றும் அவர் காலத்திலேயே இலவசமாக படித்த மாணவர்கள் நாம் அவரை பற்றி சொல்லும் போது நான் அவர் எனக்கு படிக்க வச்சாரு அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே போல இந்த என்டன் கல்லூரியில நீங்க பாத்தீங்கன்னா அம்மா அவர்கள் அவரை தொடர்ந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள், ஏழை மாணவர்கள் யார் நாடி சென்றாலும் அவர்கள் ஒரு குறைந்த கட்டணம் முடிவும் கட்ட முடியல கூட அவங்களே சிறந்தெடுத்து அதை முழுமையாக படிக்க வைக்கிறார்கள். பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியே நம்ம சமுதாயத்துக்காக அர்ப்பணித்துள்ளார்கள். இந்த மாணவ மாணவிகள் நிறைய இலவசமா வந்து படி, ஒன்னும் வசதி இல்லையா தமிழ்நாடுக்குள்ள எங்க வந்தாலும் சரி ஹாஸ்டல் ஃப்ரீ, ஃபீஸ் ஃப்ரீ, பஸ் காசு விட்டா அதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நீங்க படிங்கன்னு சொல்லி நிறைய மாணவர்களை தொடர்ந்து அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் படிக்க வைக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நமது காந்தி மாமா அவர்கள் சொன்னதும் நான் கூட தொடர்ந்து நாங்க மதுரை மாவட்டத்திலிருந்து வசதி இல்லாத மாணவர்களை எங்கள் கல்லூரிக்கு அனுப்பி வைத்துள்ளோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்தார் என்று தெரிவித்துக் கொண்டு, அவருக்கும் இந்த நேரத்திலே அவர் ஜெயசேயாவை தொடர்ந்து அவர்களும் தொடர்ந்து இந்த கல்வி சேவை செய்து வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கொண்டு அவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நன்றியும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கொண்டு மாநில தலைவர்கள் உரையாற்ற உள்ளதால் எனது உரையை இத்துடன் முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க செல்வந்தர், வெல்க செல்வந்தர், வாழ்க.